குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம். திருப்பூரில் 1957ஆம் ஆண்டு பிறந்த சிபி ராதாகிருஷ்ணன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். தொடக்கத்தில் RSS இயக்கத்தில் இருந்த அவர் 1974ஆம் ஆண்டு பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரானார். 1996ஆம் ஆண்டு தமிழக பிஜேபி செயலாளராக நியமிக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் 1998ஆம் ஆண்டு கோவையிலிருந்து முதன்முறையாக மக்களவைக்கு தேர்வானார். மீண்டும் 1999ஆம் ஆண்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை தமிழக பிஜேபி தலைவராக பணியாற்றினார். கட்சியின் மாநில தலைவராக இருந்த காலத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார். தமிழகத்தில் பிஜேபியை வளர்க்கவும் வலுப்படுத்தவும் இந்த யாத்திரை ஊக்கமாக கருதப்பட்டது. 2016ஆம் ஆண்டு அகில இந்திய கயிறு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2023ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் ஆளுநராக செயல்பட்டார். 2024ஆம் ஆண்டு தமிழிசை சவுந்தரராஜன் தெலங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இம்மாநிலங்களின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஜூலை 2024ஆம் ஆண்டு மகாராஷ்டிர ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டார். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தங்கர் ராஜினாமா செய்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டு உள்ளார்.